நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்னாலே முதல்ல எல்லோருக்கும் தோன்ற ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இட்லி தாங்க. எப்போதுமே வெந்து போன இட்லியை வேணும்னு சாப்பிட்றவங்க அதில் மீந்து போன இட்லியை போதும்னு சொல்லி சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்களும் இனி வேணும்னு சொல்லி சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 இட்லி இருந்தால் போருங்க, பிள்ளைங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது அதுதான் செய்ய போகிறோம். இந்த 3 இட்லியை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே உதுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் உதுத்துக்கிறோம். சுத்தமாக கட்டி இல்லாமல் ஒன்றா நல்லா சாஃப்டாக இருக்கிறாப்புல நல்லெண்ணெய் விட்டு நல்லா உதுத்துக்கணும். உதுத்து வச்சிருக்கிற இட்லியில் பொடி போடுறோம். ஆந்திரா பருப்பு பொடியை கொஞ்சம் போடுறோம். பருப்பு பொடியை போட்டு பிசையாமல் அப்படியே கலக்கிக்கிறோம். இட்லி பிசையக்கூடாது. பிசையாமல் கலக்கணும்னு சொன்னாக்கா இட்லி பொல பொலன்னு இருக்கும். அந்த பொடியோட வாசனை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது அதுங்களுக்கு நம்ம சாப்பிட்றது இட்லிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியை பிசையக்கூடாது. அதை இப்படி ஊற்றி விட்டுக்கணும். அந்த இட்லி திரும்பவும் கட்டியாக போகக்கூடாது. பிசைஞ்சா அது மாதிரி கட்டியாக போயிடும், டேஸ்ட் மாறி போயிடும். கிளறிக்கிட்டோன்னு சொன்னாக்கா அந்த பொடியோட முறமுறப்பு அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆந்திரா பருப்பு பொடியை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். இது வரையில நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் மேலே லிங்க்ல இருக்கும். அந்த பொடியை பார்த்து இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இட்லி பொடி போட்டு பண்ணி சாப்பிட்றது பழக்கம். இப்போ நான் பருப்பு பொடி போட்டு செஞ்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவும், பார்க்கறதுக்கு சூப்பராகவும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும், சுவையாகவும் நல்லாயிருக்கும். இந்த ஆந்திரா பருப்பு பொடி இட்லி லட்டை நீங்களும் வீட்டில் இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் சாப்பிட சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் தெரிகிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.